வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திரு விஜய் அவர்கள் தவேக கட்சி தலைமையில்தான் கூட்டணி அமைப்போம் என்று ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வந்தார்கள். கரூரில் நடந்த சம்பவத்துக்கு பிறகு சில அரசியல் கட்சிகள் தவேகவுடன் கூட்டணி வைப்போம், தவேக வரும் என்றெல்லாம் பேசிக்கொண்டு இருந்தார்கள். குறிப்பாக அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது பற்றி அந்த கொடி பறந்தது பற்றியும் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கூட்டணி அமைப்போது என்றெல்லாம் பேசினார். கரூர் சம்பவத்துக்கு பிறகு சமீபத்தில் நடைபெற்ற தவேக பொதுக்குழு கூட்டத்தில் அப்படி இல்லை, திரு விஜய் அவர்கள் தலைமையில்தான் கூட்டணி அமைப்போம், விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்து விட்டார்கள். இப்போ அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பின்னடைவாக இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பேசிய திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் 26% வாக்கு எங்களுக்கு இருக்கிறது என்று பேசியிருக்கிறார். நான் ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டேன். கரூர் சம்பவத்துக்கு முன்பு 20% வாக்கு வங்கி திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது என்று கரூர் சம்பவத்துக்கு முன்பு நான் போட்டேன். இப்ப 26% இருக்கிறது என்று திரு ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்கிறார். அது உண்மையா இல்லையா, 26% இருக்கிறதா என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம். வந்திருக்கிறது 26% வந்திருக்கிறது. இப்போதைக்கு இருக்கிற கணிப்புப்படி, நான் ஒரு அரசியல் படித்தவனா, திரு விஜய் அவர்களுக்கு 26% வாக்கு இருப்பது உண்மைதான். எவ்வாறு 26% வந்தது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அவருடைய ரசிகர் மன்றம், அதாவது ரசிகர் மன்றம் அரசியல் கட்சி என்று ஆரம்பிப்பதற்கு முன்பு ரசிகர் மன்றம் 10% வாக்கு ரசிகர் மன்றங்களிலேயே இருந்தது. 10% வாக்கு கட்சி ஆரம்பிக்கும் முன்னாடியே அவர் ரசிகர் மன்றம் ரசிகர்கள் சொல்லி இருந்தது. அந்த வாக்கு வங்கி கட்சி தொடங்கும் போது அவருக்கு 15% வாக்காக உயர்ந்தது. பிறகு அவருடைய கட்சியில் மாநாட்டில் அவர் பேசின பேச்சுக்கள் எல்லாம் மக்களுக்கு பெரிதாக ரீச் ஆகி ஊடகங்கள் மூலமும் அவர் பேசிய பேச்சுக்கள் ரொம்ப சிறப்பாக பிடித்ததுனால இன்னும் வாக்கு வங்கி அதிகமானது. அப்போ ஒரு 20% வாக்கு வங்கி வந்திருந்தது. நான் மாநாடு முடிஞ்ச உடனேயே 20% வாக்கு வங்கி இருக்கு என்று நான் சொல்லியிருந்தேன். அப்போ 20% கரூர் சம்பவத்துக்கு முன்பு வரைக்கும் அவருக்கு ஏறி இருந்தது. ஏனென்றால் ரசிகர் மன்றம் 10% இருக்கும்போது, கட்சியாக ஆரம்பிக்கும் போது 15%, அதன் பிறகு மாநாடு ஆரம்பித்த பிறகு 20%. அப்போ அவருடைய செயல்பாடுகள், அவருடைய கொள்கை அறிவிப்பு, அதாவது பேச்சுகள், எந்த கட்சியோட வருவோம், திமுகவை எதிர்க்கிறோம், பிஜேபியோட கொள்கை எதிரி, திமுக எங்களுக்கு எதிரி என்று அவர்கள் பேசினது அது மக்களிடம் போய் சேர்ந்தது. அது விஜய் அவருடைய பேச்சுக்கள் மிகவும் கவனிக்கப்பட்டதாக இருந்தது. சரி, 20% வாக்குகள் வங்கி வந்துவிட்டது. கரூர், அதுக்கப்புறம் அவர் நிறையா திருச்சி, நாகப்பட்டினம், அரியலூர், இப்படி பல ஊர்களுக்கு பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அப்போ மக்கள் அங்கே அதிகமாக கூடுறாங்க. கூடும்போது அந்த மேடைகளில் பேசினாரே, ஒவ்வொரு மாவட்ட பிரச்சனைகளாக அவர் பேசும்போது அதுவும் மக்களால் ஈர்க்கப்பட்டு அந்தந்த பகுதி மக்களாலும் அது இவர் பேசுவது கரெக்டா, அந்த பகுதியில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு என்று உணர்ந்து அங்கு ஒரு 2-3% வாக்குகள் கூடிவிட்டன. ஒரு 2% வாக்குகள் கூடியது அந்த ஒரு 3 நாள் சுற்றுப்பயணத்திலேயே. அதன் பிறகு கரூர் சம்பவம் நடத்தி முடிக்கிற வரைக்கும் 23% உறுதியாக இருந்தது. கரூர் கூட்டத்தை வைத்து ஒரு கணிப்புப்படி, இந்த எழுச்சி கரூருங்கிறது ஒரு திமுகவுடைய ஒரு முக்கியமான புள்ளி செல்வாக்கா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கேயே இவ்வளவு கூடுதுன்னா, தமிழ்நாடு முழுக்க இவர் அந்தந்த மாவட்ட பிரச்சனைகளை எடுத்து பகிரங்கமாக பேசும்போது இந்த கூட்டம் எழுச்சியாக மாறி விஜய் அலையாக மாறும் அப்படிங்கிறதா அந்த கரூர் கூட்டத்தில் அந்த உயிர்ப்பலி சம்பவம் நடக்கிறதுக்கு முன்பு நான் கணித்தது. அந்த எழுச்சியை வச்சு இது விஜய் அலை உருவாகும் அப்படிங்கிறதான் நான் கணிச்சது.
அதன்படி அந்த எட்ஜ் வரைக்கும் அவருக்கு 25% வாக்குகள் இருந்தது உண்மை. 25% வாக்குகள் வந்து விட்டது என்னோட கணிப்புப்படி. சரி, அதன் பிறகு என்ன ஆச்சு? அது பிரச்சனை ஆயிடுச்சு, உயிர் பலியாச்சு. அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் சொன்னாங்க. இதுல என்ன அப்படின்னா, அந்த கரூர் சம்பவம் மூலமா விஜய் அவர்களுக்கு பெரிய பின்னடைவு ஏற்படும்னு எல்லா அரசியல் கட்சியும் நம்புனாங்க. ஆனால் மக்கள் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அந்த பாதிக்கப்பட்ட கரூர் மக்கள் மட்டுமின்றி தமிழ்நாடு முழுக்க விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தது மக்கள். ஏன் அப்படின்னா, விஜய் அவர்கள் மேல தப்பு இல்லை. ஏன்னா அவர் அறிக்கை விட்டுட்டு தான் போனாரு. வயதானவங்க வரக்கூடாது, குழந்தைங்க வரக்கூடாது, கர்ப்பிணிகள் வரக்கூடாது என்றெல்லாம் அவர் சொல்லிவிட்டு தான் போனார். அங்க ஒரு விபத்து நடந்துருச்சு, நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. ஆனால் அது விஜய் அவர்கள் மீது தவறு இல்லை என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அதனால் அது நெகட்டிவாக அவருக்கு அமையவில்லை. அதன் பிறகு விஜய் அவர்களை அரசியல் கட்சிகள் பகிரங்கமாக பேசும்போது விஜய் அவர்கள் மௌனமாக இருக்கும்போது மக்கள் மத்தியில, தொண்டர்கள் மத்தியில ஒருவித குழப்பம், விஜய் மீது சின்ன சந்தேகம் வந்தது உண்மைதான். அந்த இடைப்பட்ட ஒரு 2 நாள்ல அவர் ஊரை விட்டு வந்துட்டாரு, சென்னைக்கு வந்துட்டாரு கரூர்ல இருந்து. அப்போ அவர் ஓடி வந்துட்டாரு அப்படி இப்படின்னு அவர் மேல அந்த கம்ப்ளைண்ட் போகும்போது அந்த 25% வாக்கு இருக்கு இல்லையா, அந்த ஒரு 3% வாக்கு ஆட்டம் கண்டது. அந்த 2 நாள்ல ஒருவித ஆட்டம் கண்டது உண்மைதான். அதன் பிறகு ஒரு வீடியோ போட்டாரு விஜய். அந்த வீடியோ ஒன்று போட்டது, முடிஞ்சா என்ன கைது பண்ணுங்க, மக்களை இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு அந்த போல்டு அவர் பேசினது. அப்போ அந்த தெளிவு, நம்பலாம் விஜய் அவர்களை, அந்த தான் பேசிட்டார்ல, அவர்கிட்ட தைரியமாத்தான் பேசுறாரு அப்படின்னு. அப்போ அந்த ஆட்டங்கண்ட வாக்கு வங்கி மறுபடியும் நிலைநிறுத்தப்படுது. அப்போ நம்புறாங்க அந்த குரூப்பு. இல்லப்பா அவர் பேசிட்டார்ல, அதான் வீடியோ போட்டார்ல, கரூருக்கு போனால் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு, மேற்கொண்டு பிரச்சனை வந்துருந்தா போகலன்னு சொல்றாரு, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ போட்டுட்டார். இது அந்த குழப்பத்தில் இருந்த மக்களுக்கும் குழப்பத்தில் இருந்த தொண்டர்களுக்கும் ஒருவித ஒரு தைரியத்தையும் விஜய் அவர்கள் மேல நம்பிக்கையும் கொடுத்தது. அந்த வீடியோ போடாமல் இருந்திருந்தா கண்டிப்பா அந்த புதிதாக வந்த அந்த 3% வாக்குகள் இருக்குல்ல, அவர் பிரச்சாரம் பண்ணும்போது வாக்கு வங்கி ஏறிச்சுல, அது அப்படியே இறங்கியிருக்கும். புள்ளி ஒரு டேட்டா அப்படியே இறங்கியிருக்கும். அந்த மக்கள்லாம் அந்த பிரச்சாரத்துக்கு அப்புறம் 3% உயர்ந்தது. அவங்க 30 வருஷமா ரசீதா வரல. அந்த பிரச்சாரத்துல அந்தந்த மாவட்ட பிரச்சனைகளை பேசி அதுல ஈர்க்கப்பட்டு வந்த 3%. கரூர் சம்பவத்தை பிறகு விஜய் இங்க வந்துட்டாருன்னு சொல்லி அவர் மேல மக்களை கண்டுக்காம போகும்போது இந்த புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு டவுட், ஐயோ ஒரு தைரியமா பேச மாட்டாரோ, போல பயப்படுவாரோ அப்படின்னு டவுட் இருக்கும்போது அந்த இடத்துல வீடியோ போட்டாரு தைரியமா. அப்போ அந்த 3% வாக்கு விஜயை நம்ப ஆரம்பிச்சது. அப்போ அந்த 25% வாக்கு கரெக்டா நின்றுச்சு. அதன் பிறகு அந்த குறிப்பிட்ட விசாரணை, தமிழ்நாடு அரசு ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சது. அப்போ அப்படியே நிற்கிது அந்த 25. என்ன முடிவெடுக்குன்னு தெரியல, அவ்வளோதான். அது சுப்ரீம் கோர்ட்டு போச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் போய் இது சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்ன உடனே மறுபடியும் விஜய் அவர்களுக்கு ஆதரவு மக்கள் மத்தியில் பெருகுது. 1% பெருகுது, 26% வந்துடுது. இப்போ வரைக்கும் அவருக்கு 26% இருக்கிறது உண்மை. இது நானே இது சம்பந்தமா ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தேன். அது கூட அந்த பொதுக்குழுல என்ன பேசுவாங்க, விஜய் அவர்கள் மட்டும்தான் பேசுறாரு, வேற யாரும் அந்த கட்சி சார்பாக பேச மாட்டாங்கன்னு வேற சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே மாவட்ட செயலாளர் எல்லாருமே ரொம்ப தெளிவா அழகா பேசினாங்க. அந்த கட்சியிலையும் பேசுறதுக்கு ஆள் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணாங்க. விஜய் அவர்களும் தெளிவா பொறுமையா நிதானமா அந்த பிரச்சனை பற்றியும் அது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு தமிழ்நாடு அரசை பற்றி அப்படிங்கிறது விளக்கமா சொன்னார். இதுவும் மக்களுக்கு பிடிச்சு போட்டது. அந்த இடத்துல கூட 27 கூட 1% வாங்கியிருக்காரு விஜய். பொதுக்குழுக்கு பிறகு மக்களுக்கு பிடிச்சு போய் 27% வாக்கு விஜய் அவர்களுக்கு 100% இருக்குது. இதுதான் உண்மை. நான் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சவனா, என்னோட கணிப்புப்படி இது இருக்குது, 27% இருக்குது. ரசீது மன்றத்தை தாண்டி, தொண்டர்களை தாண்டி பொதுமக்களும் ஓட்டு போட தயாராக ஆயிட்டாங்க. அதுல 100% தெளிவு. சரி, இந்த 27% மட்டும் வைத்துக்கொண்டு
40% கிட்டத்தில் இருக்கு. திமுக கூட்டணி வலுவா இருக்கு. அதை எப்படி நம்ம டார்கெட் பண்ணி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அப்பதான் என்ன செய்யணும்னா, அதான் கூட்டணி சப்போர்ட்டு தேவை. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ திமுக வச்சிருக்கிற வாக்கு வங்கியை ஈக்குவல் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ அதிமுக இருக்குன்னா, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றாரு. அவர் முதலமைச்சர் ஆகிட்டா திரு விஜய் அவர்கள் எந்த காலத்திலையும் முதலமைச்சர் ஆக முடியாது. இந்த ஃபர்ஸ்ட் தேர்தலையே அது இருந்தால் தான் உண்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆக்கிட்டா அவரே விஜய் கட்சி முதலமைச்சர் ஆகிட்டார்னா விஜய் கட்சியை அழிக்கிறதுக்கான வேலையெல்லாம் பண்ணுவார். சீரியஸாக நடக்கும். ஏன்னா அவரை நம்பி நிறைய பேர் மோசம் போயிட்டாங்க அரசியலுங்கிறது எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் பெரிய துரோகின்லாம் அவரை பற்றி சொல்கிறாங்க. தேமுதிகவுக்கு எம்பி சீட்டு சொல்றன்னு சொல்லி ஏமாத்திட்டு மரியாதைக்குரிய பிரேமலதா அம்மா வந்து பேசியிருக்காங்க. அப்படி உள்ளவரை நம்பி விஜய் அவர்கள் போனால் என்ன ஆகும்? அப்படி இருக்கு. அப்போ அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டு இவர் துணை முதலமைச்சர் போனால் அந்த கட்சி அவ்வளோதான், அதுக்கு அரசியலுக்கு வராமல் இருந்துடலாம். அப்போ அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, இல்லை நாங்கள் எங்கள் தலைமையில இருந்தால் வாங்க அப்படின்ற மாதிரி தான், வாங்கன்னு கூப்பிடல, பட் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அவர் தலைமையிலங்கிற தெளிவாக பொதுக்குழுவில் சொல்லிட்டாங்க. இப்போ மாற்று என்ன? அப்போ எடப்பாடி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, வராமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர் மேலே நெகட்டிவான விஷயம் மக்கள் மத்தியில் இருக்குது. 10 தேர்தலில் தோத்துட்டாரு, அதிமுக ஒன்றும் சேர்க்கலை, அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. கொடநாடு பற்றிலாம் ஏதோ சொல்கிறாங்க, அவர் ஆட்சியில் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அந்த விஷயம் இருக்குது. அதே மாதிரி நிறையா அவர் 10 தேர்தல் தோத்துட்டார், மக்கள் ஆதரவு இல்லை, அவர் முதலமைச்சர் வேட்பாளர் போய் மக்களை சந்திச்சா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, அப்படிப்பட்ட சூழல் இருக்குது. இன்னொன்று 27% வந்துருச்சே எதுக்கு இன்னொரு கட்சி பெரிய கட்சியை போய் உள்ளே சேர்த்துக்கிட்டு? அப்போ பேலன்ஸ் என்ன, யார் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு வெளிப்படையாக நான் சொல்கிறேன், இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா அம்மாவை நீக்கினதுக்கு பிறகு அதிமுகவுக்கு விழ வேண்டிய அந்த முக்குளத்தூர் தேவர் வாக்கு யாருக்கு விழுவணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு எலெக்ஷனும் தனியாக பேக்கேஜாக நிற்கிது. இது அரசியல் நுணுக்கம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 2024 பார்லிமெண்ட்ல அந்த பேக்கேஜ் வாக்குகள் தான் ஓபிஎஸ், டிடிவி மூலமாக பிஜேபிக்கு போச்சு. பிஜேபிக்கு போனதுனால தென் மாவட்டங்களில் அதிமுக டெபாசிட் இருந்துச்சு 7 தொகுதியில். அப்புறம் 12 தொகுதியில் 3வது இடத்துக்கு வந்துருச்சு. அப்போ அந்த 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 பேக்கேஜ் வாக்கு எங்கே இருக்கு அப்படின்னா, டிடிவி, ஓபிஎஸ் போன்றவர்கள் இங்கே சேருகிற போது, தாவேக்கல்ல சேரும்போது கண்டிப்பாக அந்த எப்படி பிஜேபிக்கு போச்சோ அந்த, ஏன்னா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த முக்குளத்து தேவர் சமுதாய மக்கள், எங்கள் சமுதாயம் சார்ந்த தலைவர்களை அதிமுகவில் நீக்கிட்டீங்களா, உங்களை நாங்கள் தோக்கடிப்போம் எடப்பாடியை அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. இந்த முக்குளத்தூர் சமுதாயங்கிறது தமிழ்நாடு முழுக்க 3 கோடி பேர் இருக்காங்க. அதில் 1 கோடி பிரிஞ்சு 50 லட்சம் விடுகட்டுமே, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அப்படிங்கும்போது அந்த கட்சி வெற்றி பெற்றுரும். ஏன்னா எம்ஜிஆர் அப்படித்தான் வெற்றி பெற்றார், அண்ணா வெற்றி பெற்ற தேவர் சமுதாய பார்வைக்குள்ளாக்கு ஆதரவு இருந்தது. இப்படி அந்த முக்குளத்தூர் சமுதாயத்துக்கும் முதலமைச்சர் ஆனவர்களுக்கு நிறைய வரலாறு இருக்குது, அதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அப்போ இந்த டைமில் முக்குளத்தூருடைய வாக்குகளை பெறுவதற்கு விஜய் அவருக்கு நல்ல சந்தர்ப்பம். திரு டிடிவி தினகரன் அவர்களே சேர்த்துக்கிடலாம், ஓபிஎஸ்ஸையும் சேர்க்கலாம். ஓபிஎஸ் வராரான்னு தெரியல, திரு டிடிவி தினகரனை சேர்த்தாலே முக்குளத்தூர் வாக்கு வந்துடும். அப்போ தென் மாவட்டங்களில் உறுதியாக நிறைய சீட்டு வர வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வாக்கு வங்கி 5, 6, 4, 3ன்னு சொல்லி தொகுதி வாரியாக அங்கங்கே ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்குது அமமுகவுக்கு. அப்போ அது ஒரு 4, 5 ஏறும்போது டக்குன்னு என்னாகும், 32,000 வாக்கு வங்கி. இதில் ஓபிஎஸ் வந்தான்னு வச்சுங்களேன், அது ஒரு 5 ஏறும் கண்டிப்பாக. அப்போ ஒரு 10% வாக்கு பேக்கேஜாக ஓபிஎஸ், டிடிவியால் வரும் முக்குளத்தூர் வாக்கு. அப்போ 27 + 10 37%, 37% வந்துருச்சு. சரி, அதுக்கப்புறம் வடக்கே என்ன அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஐயா அவர் வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு போகிற மாதிரி தான் இருக்கார். ஆனால் அன்புமணி ஐயா வந்து இன்னும் முடிவாடி பிஜேபிக்கு ஏடிஎம்கே கூட போவாரா என்னன்னு தெரியல. திமுகவை எதிர்த்து பேசிட்டு இருக்காரு, திமுக கூட்டணிக்கு போக மாட்டார். அப்போ என்ன முடிவெடுப்பார்? விஜய் கூட வரணும் தான் நினைப்பார். அன்புமணி அவரும் வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், என்னாச்சு, அது ஒரு 4%, 41% ஆச்சா. அதன் பிறகு தேமுதிக இருக்கு.
ஏற்கனவே எம்பி பதவி தரேன்னு சொல்லி அந்த மாதிரி ராஜ்யசபா எம்பி தரேன்னு சொல்லி எடப்பாடி ஏமாத்திட்டாருன்னு சொல்லி பிரேமலதா அம்மா பிரஸ் மீட்டிங்ல சொல்லியிருக்காங்க. அது அவங்க மேல அதிருப்தியில் இருக்கிறாங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள்ட்ட வர்றதுக்கு காரணம் என்ன எல்லாருன்னா ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு வேற சொல்லியிருக்காரு. இது ஒரு பிளஸ்ஸா வேற அமையுது. அப்படிங்கிற பட்சத்தில் அதே நேரம் தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் அவருடைய கட்சி அப்படிங்கிற விஷயத்துல அந்த கட்சிக்கு விஜய் அந்த மரியாதையும் கௌரவமும் கண்டிப்பா கொடுப்பாரு, அதுக்கான சீட்டுகளையும் கொடுப்பாரு. அப்படிங்கிற பட்சத்துல தேமுதிகவும் வந்து சேரும். அப்ப அது ஒரு 3%, 4% வச்சுக்கோங்களேன். அப்போ எவ்வளோச்சு? 47% வந்துருச்சு. 40% வந்துருச்சுல. இப்போ 40, திமுக ஒரு 40 இருக்கோ 45 இருக்கோ வச்சுக்கோங்க. திமுகவை தாண்டி ஒன்று பண்ணணும்ல. என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல்னு வச்சுக்கோங்க. திமுக 40% இருக்குப்பா. இப்போ நான் கணக்கு போட்டதில் 40% விஜய் தலைமையிலான கூட்டணிக்கு வந்துருச்சு. பொதுவான வாக்கு இருக்குல்ல, திமுகவும் வேணாம், அதிமுகவும் வேணாம், பிஜேபியும் வேணாம், ஒரு மாற்று அரசியலை உருவாக்குவான், சீமானும் வேணாம். ஏன்னா சீமானால முடியலை, 14 வருஷம் ஓட்டு போட்டு ஒன்றுக்கு ஆகலைன்னு சொல்லி அது அந்த ஓட்டு வீணா போகும்னு சொல்லி நிற்கிறது இருக்கு. ஆளுங்கட்சி மேல எந்த வட்டம் ஆண்டாலும் ஆளுங்கட்சி மேல ஒரு எதிர் வாக்கு இயல்பாவே வரும், திமுக மேலேயும் வரும். அதே போன்று அதிமுக பயங்கரமான வாக்கு இருக்கு. ஒன்னு பேகேஜா முக்கோணத்தூர் வாக்கு இருக்கு, அது டிடிவி எந்த பக்கம் சேராதோ அந்த பக்கம் தான் விழுகும். அப்போ திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு விழுகாது. அவர் ஆல்ரெடி தோத்து போன ஒரு தலைவராக இருக்காரு 10 தேர்தலில். கூட்டணிக்கு கட்சி வரமாட்டுக்கு. அப்போ பிஜேபி மட்டும்தான் அங்கே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பொதுவான வாக்கு ஒரு 5% இருக்கு தமிழ்நாட்டில். சீரியஸா 5% இருக்கு. அந்த 5% தான் பாதி விரிஞ்சு நமக்கு அதில் குறிப்பிட்ட வாக்கு வங்கி விஜயகாந்த் ஐயாவுக்கும் குறிப்பிட்ட சீமான் ஐயாவுக்கும் போச்சு. அந்த வாக்கு வங்கி விஜய் அவர்களுக்கு விடும் மாற்று அரசியல உருவாக்குன்னு நினைக்கிறவங்க. அப்போ அந்த 5 சேர்ந்தா 45. இப்போ இருக்கிற கணக்குப்படி 45% வாக்கு வாங்கி விஜய் அவர்கள் முதலமைச்சராக வர முடியும். நான் சொன்ன கணக்குப்படி தெளிவாக பேசி கூட்டணி அமைத்து, இன்னொன்று ஒரு 80-90% நான் சொன்ன இவங்க எல்லாம் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கிறது. இதுல செங்கோட்டையன்லாம் இருக்கிறாரு. அவங்க தனி அணி, செங்கோட்டையன், ஓபிஎஸ், சசிகலா அம்மாலாம் அதிமுகவோட தனி அணி அமைச்சு ஜான்னு நின்னாங்கன்னா அதிமுகவுக்கு இன்னும் பெரிய அடி இருக்கு. டிவிகேக்கு இன்னும் பிளஸ்ஸாகவும் இருக்குது. ஏன்னா அதிமுக செங்குத்தா குறைஞ்சதுல, அதனால அதே மாதிரி எல்லா கட்சியில வாக்கும் டிவிகேக்கு விழுகும். அதெல்லாம் சேர்த்து தான் நான் சொல்றேன், டிவிகேக்கு விழுகும். ஏன்னா எல்லா விஜய் ரசிகர்கள் எல்லாருக்கும் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க அரசியலுக்கு வராம இருக்கிறதுனால. விஜய் அவர்கள் இப்ப அரசியலுக்கு வர்றதுனால எல்லா கட்சியிலிருந்தும் இங்க விழுகும். ஆக மொத்தம் இந்த கூட்டணி இந்த கணக்கு எல்லாம் வச்சு பார்க்கும்போது 45% வாக்குகளோட விஜய் அவர்கள் மகத்தான வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில். இத இப்போ ஒரு கூட்டம் வருது, மக்கள் ஆதரவு வருதுன்னு தெரிஞ்ச உடனேயே திரு விஜய் அவர்களை முடக்கிறதுக்கு அந்த பலியை போட்டாங்க சில கட்சிகள், கரூர் சம்பவத்தை வச்சு. அப்போ நீங்க போக போக விஜய் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிற சூழல் வர வர மக்கள் செல்வாக்கு ஏற ஏற எதிர்கட்சிகள் என்ன வேணாலும் இறங்கி அடிக்க நினைப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இப்போ கரூர்ல நடந்த சம்பவம் மாதிரி மக்களோ தொண்டர்களோ பொதுஜனங்களோ பாதிக்க கூடாத அளவுக்கு இவருடைய பொதுக்கூட்டமும் பிரச்சாரமும் மாநாடும் தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வர வரைக்கும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா 45% வாக்கு வாங்கி முதலமைச்சர் ஆயிடுவாரு விஜய். ஆனா அந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் உள்ள சவால்கள் நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கரூர் சம்பவம் ஒரு ட்ரெய்லர் தான். அதுக்கு அறிவை பயன்படுத்தணும், என்ன மாதிரி பாதுகாப்புல போகணும், என்ன நடக்குது. நான் ஒன்று சொல்லியிருந்தேன், தாவக்கா தொண்டர் படை உருவாக்கணும், கூட்டத்தை கட்டுப்படுத்த அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அவங்க இப்போ உருவாக்கியிருக்கேன். நான் ஏதாச்சியா என்னோட கருத்தை நான் சொல்றேன், பட் உருவாக்கியிருக்காங்க, வரவேற்கத்தக்கு. அதே மாதிரி தாவக்க கட்சிக்கு உளவுத்துறை வேணும், கட்சிக்குன்னு தனி உளவுத்துறை நியமிக்கணும். அப்படி நியமிச்சா அந்த கூட்டம் எவ்வளவு வருது, அரசாங்கத்தை நம்ப கூடாது. ஏன்னா புது கட்சிகள் வளர்றதை எந்த அரசும் ஏத்துக்காது, அது இயல்பு.
அப்படிங்கிற பட்சத்துல அப்போ கூட்டம் ஏற ஏற தலைவருக்கும் அந்த கூட்டத்துக்கும் இதனால இவ்வளவு விளைவு இருக்கு, இப்படி இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்ற அந்த பேச்சுவார்த்தைக்கு இல்ல வாக்கு சதவீதம் இங்க கூடுது, இங்கே நலத்திட்டங்கள் செஞ்ச அந்த மக்கள் ஆதரவாக இந்த மக்களுக்கும் தாவேகா கட்சி தலைமைக்கு உள்ள தொடர்பை, மக்கள் செல்வாக்கை, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பல்சை சொல்றதுக்கு ஒரு உளவுத்துறை, கட்சி சார்ந்த உளவுத்துறை தேவை. அதை திரு விஜய் அவர்கள் செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா ரொம்ப மக்கள் ஆதரிக்க தயாரா இருக்காங்க. 40 இந்த மாதிரி கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திச்சா 45% கண்டிப்பா வெற்றி, 45% கண்டிப்பா வெற்றி. அப்போ திமுக தோத்துரும், அதிமுக தோத்துரும். அப்படிங்கிற பட்சத்துல இதை எப்படி இதை அழகா அந்த தேர்தலை நாசுக்கா கொண்டு ஏன்னா ஆளுங்கட்சி திமுக, மத்தியில் ஆளுங்கட்சி பிஜேபி, எதிர்கட்சி அதிமுக. திமுக அதிமுகவும் பணபலம் கொண்ட கட்சிகள். தேர்தல் களத்துல 40, 50, 60, 70 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த கட்சிகள். இன்னொன்னு அவங்கவுங்க தொகுதியில அவங்கவுங்க நுப்பாற்ற வேட்பாளர்களும் மக்களுக்கு நன்கு அறிமுகமானவங்க. இதுல பணபலம், ஆள்பலம் எல்லாமே இறங்கும். எனக்கு தெரிஞ்சு 2026 தேர்தல் தாவேக்காவுக்கு ஒரு கலிங்க போர் மாதிரி. கலிங்க போர் அந்த வரலாறு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரிய மேகம் செம்மேகமானது ஏன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க தமிழ்ல. ஏன்னா 2 படைகள் மோதும் போது உக்கிரமாக மோத இங்கு கொல்லப்பட்ட அந்த வெட்டு குத்துண்டு வாள் அடிக்கும் இல்லையா அந்த போர்க்களத்துல, அந்த ரத்தங்கள் வானத்துல தெரிச்சு மேகத்துல தெரிச்சு கருப்பா இருந்த மேகம்லாம் சிறப்பா மாறிடுச்சான். இதுதான் கலிங்க போர் சொல்லுது. அப்ப எவ்வளவு உக்கிரமா போரிட்டு இருப்பாங்க. ஒருத்தனை இங்க வெட்டுனா அந்த ரத்த துளி எப்படா மேகத்துல போய் விழுந்திருக்குன்றான். அது கற்பனையாக இருந்தாலும் அந்த போரோட உக்கிரத்தை எவ்வளவு தெளிவா விளக்கியிருக்காங்க பாருங்க. இதுதான் போருங்கிறது நான் ரத்த கலரியை சொல்லல, சவாலான போரா தாவேக்காவுக்கு 2026 இருக்கும். ஏன்னா மக்கள் ஆதரவு அதிகமா இருக்கு. விஜய் வெற்றி பெற்று விடுவார் என்பது 100% தெரிகிறது. அவர் முதலமைச்சர் ஆகிவிடுவார் என்பது தெரிகிறது. இதை தடுப்பதற்கு இப்ப ஒரு எடப்பாடி கூட கூட்டணிக்கு வருவார்ந்த நினைப்புலதான் கரூர் பிரச்சனை விஜய்க்கு ஆதரவா பேசினார். இப்ப கூட்டணிக்கு நாங்க வர முடியாதுன்னு சொன்னோன்னே எடப்பாடி அதிமுகவும் விஜய் அவர்களுக்கு எதிராக தான் செயல்படும், திமுகவும் விஜய்க்கு எதிராக அவர்கள்தான் செயல்படும், பிஜேபியும் எதிராகத்தான் செயல்படும். இவ்வளவு விஷயங்களையும் ரொம்ப நேர்த்தியா மக்கள்கிட்ட போய் சின்ன கெட்ட பேர் கூட வாங்காம, ஏன்னா மக்களை நம்பித்தான் போயணும், வேற வழியே கிடையாது. இந்த தேர்தலில் மக்கள் தான் எஜமானர்கள் தாவேக்காவுக்கு, வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா முழுக்க பிரச்சார யுக்தியும் சரி, விஜய் தொண்டர்கள்லாம் அந்த கட்சிக்காரங்களா தங்கம்யா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு கட்டமைப்பை கொண்டு வரணும், பாதுகாப்பை கொண்டு வரணும். அதே மாதிரி காவல்துறையோட தாவேக்கா தொண்டர்கள் இணக்கமா போகணும். காவல்துறையை, ஏன்னா காவல்துறை என்ன ஆகும், விஜய் அவர்களுக்கு ஜெயிச்சுவாரு, முதலமைச்சராக வர வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னா, ஏன்னா அடுத்து அவர் ஆட்சியின் தான் நம்ம பணியாற்ற வேண்டி வரும்னு சொல்லி டோட்டலா அப்படி ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரம் காவல்துறை அதிகாரிகள் ஏன் எதிரியா பார்க்கணும், நண்பர்களா தான் பார்க்கணும். கூட்டத்தில் வரும்போது அவளை கிண்டல் பண்றது, கேலி பண்றது அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க, அது தவறு. அவர்களை இணைச்சிக்கிட்டா போதும். காவல்துறை அதிகாரிகளை நம்மளோட கட்சிகளோட இணைச்சிக்கிட்டா அவங்க அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அவங்க விசுவாசமா இருப்பாங்க. திரு விஜய் அவர்களை நேரடியாகவே பேசணும். அந்தந்த பகுதி எஸ்பிட்ட எஸ்ஐட்ட கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க சார், ஏதோ முன்ன சின்ன பசங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க சார், கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார்னு டாரெக்டாக பேசும்போது விஜயே நம்மகிட்ட ரெக்வெஸ்ட் கொடுத்து பேசிட்டாருன்னு சொல்லி அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு அக்கறை வரும். அதெல்லாம் செய்யணும், செஞ்சாதான் முடியுது. அப்புறம் தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் தேர்தல் ஆணையம் என்ன செய்யுங்கிறது இருக்கு. தேர்தல் ஆணையம் அது கட்டுப்பாட்டில் தான் போகும், தமிழ்நாடு பாதுகாப்பு எல்லாமே. ஸோ அப்படி இருக்கு. அதன் பிறகு போனால் பணபலம், இதில் பணம் சப்ளைலாம் எல்லா தேர்தலும் நடக்கிறதா சொல்றாங்க, அதை முறியடிக்கணும். இப்போ தேர்தல் வரும்போது தாவேக்காவுக்கு அனுபவமானவங்க கிடையாது, புது மாவட்ட செயலாளர்கள், புது ஒன்றியங்கள் இருக்காங்க. அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். டிடிவி தினகரன் மாதிரி ஒரு அரசியல்ல தேர்தலில் வியூகத்தை அமைப்பது யாருமே கிடையாதுங்க, யாருமே. நான் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவனா பார்க்குறேன். ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம்
டிடிவி ஓபிஎஸ் சசிகலா அம்மாவை அவர் வந்து கட்சியை விட்டு நீக்கினதுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு மறைமுக ஜனநாயக போரை நடத்துறாரு. அதை நன்கு கவனிக்கணும். என்ன போர்? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்ன்ற ஒரு கட்சியை வச்சு அதிமுக வாக்கை பிரித்து எங்க ஆதரவு இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லி 10 தேர்தலில் ஒரு மனுஷனை தோக்கடிச்சிட்டு இருக்காரு. அது வேற ஒண்ணுமே இல்லை எடப்பாடிக்கு எதிராக. இன்னைக்கு எடப்பாடிக்கு சிம்ம சொப்பனமானது டிடிவி. அது என்ன? அதான் அரசியல் சாதுரியம், அரசியல் வியூகம், அரசியல் ராஜதந்திரம். எப்படியா முடியுது? அவர் என்ன இவருக்காவது ரசிகர் வந்தாங்க, ரசிகர் வந்து இது பண்ணாங்க விஜய் அவர்களுக்கு. சீமானுக்கு வந்து தமிழ் ஈழம் பற்றி பேசினார், அந்த ஆதரவு மூலமா அவர் வந்தார். விஜயகாந்த் ஐயா பெரிய இதோட தான் வந்தார், பெரிய ரசிகர் பட்டத்தோட வந்தார். டிடிவி தினகர் யாரோட வந்தாரு? அதிமுக தொண்டர்கள் பிரிச்சாரு. பிரிச்சு 234 தொகுதியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல அந்த கட்டமைப்பு இருக்குல்ல, அதை வச்சிருக்காருங்க அவரு. திமுகவுக்கு ஈக்குவலா வாக்கு தான் கம்மியா இருக்க தவிர கட்டமைப்பு இருக்கு. அப்படி 234 தொகுதி கட்டமைப்பு வச்சிருக்கிறார். இன்னொன்று, தேர்தல் களத்துல அனுபவமான ஆள். அப்போ டிடிவி தினகரன் போன்றவர்களை கூட்டணியில சேர்த்துக்கிட்டா மற்ற கட்சிகளும் பயப்படும். இவர் வந்து பேட்டி கொடுத்தாருன்னா அதை இஷ்யூ ஆகும். அதே மாதிரி ஓபிஎஸ், செங்கோட்டையன், அவங்க எப்படி வர்றான்னு தெரியல, தனி அணியா போனா ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இப்போ இவங்களெல்லாம் சேர்க்கிற போது அன்புமணி ராமதாஸ் இந்த மாதிரி தலைவர்கள்லாம் மீடியாவில் பேசும்போது அது பேசப்படும். இப்போ அன்புமணிலாம் அவர்லாம் வந்து கரூர் பிரச்சனை விஜய்க்கு சப்போர்ட்டா பேசினாரு. டிடிவி தினகர்லாம் விஜய்க்கு சப்போர்ட்டா பேசினதுனால தான் கொஞ்சம் அடங்குச்சு அது. இதையெல்லாம் தாவேக்கா இரண்டாம் கட்ட தலைவர் விஜயெல்லாம் உணரணும். ஏன்னா அடிச்சு போடுவானுங்க போலீஸ் பூத்து கமிட்டியில வந்து கலவரமே பண்ண ஒரு கூட்டத்துல கலவரம் பண்ணவே பூத்து கமிட்டியில போய் என்ன பண்ணுவாங்க? பூத்து கமிட்டியில என்ன பண்ண முடியும்? அங்க ஒரு வேலை இருக்கு, அங்க ஒரு டெக்னிக்கலா வேலை இருக்கு, அங்க பாதுகாப்பு தேவைப்படுது. அப்போ அதுக்கு அது முன்கூட்டியே கருதி இப்ப இந்த மாதிரி கூட்டணிக்கு ஒரு பலமா இருக்கும். அதே நேரம் அந்த தேர்தல் நல்லா நடக்கிறதுக்கு ஒரு பலமா இந்த மாதிரி அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகர் போன்ற அனுபவமிக்க தலைவர்கள் கூட்டணியில சேர்ந்து தாவேக்கா போட்டியிட்டா மாபெரும் வெற்றி பெறும், மாபெரும் வெற்றி பெறும். அதுக்கு 1967 அண்ணாவுக்கு முத்துராமலிங்க தேவருடைய, அதாவது நேதாஜியோட ஃபார்வர்ட் பிளாக் சப்போர்ட் இருந்துச்சு. முக்குளத்து பூரா ஓட்டு போட்டாங்க காங்கிரஸ், தேவருக்கு துரோகம் பண்ண காங்கிரஸை தோக்கடிக்குன்னு சொல்லி. அதுலதான் அண்ணா ஜெயிச்சாரு. அந்த வரலாறு படிங்க, ஃபார்வர்ட் பிளாக் சப்போர்ட் இருந்தது. இல்லைன்னா அண்ணா ஜெயிச்சிருக்க முடியாது. அதே மாதிரி முத்துராமலிங்க தேவருடைய இறப்புக்கு கிராமம் பசும்பொனிக்கே போனாரு அண்ணா, எம்ஜிஆரும் போனாரு, அண்ணாவும் போனார். அந்த நன்றிக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. தேவர் வாக்கு ரொம்ப முக்கியங்க, முக்குளத்தூர் தேவர் வாக்கு. அதை ரிஜெக்ட் பண்ணிக்கலாம், ஜெயிக்கவே முடியாது. வரலாறே அப்படித்தான். 1960 அதான் நடந்தது. சரி, இவர் வந்தாரு எம்ஜிஆர், அப்பவும் அதான் நடந்தது. முக்குளத்து தேவர் சமயத்தை விட்டு கொடுக்கல. மாயத்தேவர்னு ஒரு முக்குளத்து தேவர் சமயத்தை சேர்ந்ததான் திண்டுக்கல்ல முத எம்பியா நிப்பாட்டினாரு. முக்குளத்தூரை நம்பித்தான் நிப்பாட்டினாரு, வெற்றி பெற்றாரு. ஏன்னா பெரிய சமூகம், பெரிய வாக்கு வங்கி இருக்கிற சமூகம் அது. இப்போ அப்படி ஒரு சந்தர்ப்பம், 2 அண்ணாவையும் எம்ஜிஆரையும் உருவாக்கின முக்குளத்தூர், அதாவது சப்போர்ட் உள்ள ஒரு சமூகம் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண தயாரா இருக்குது. எடப்பாடியை பழிவாங்க. இந்த அரசியல் சாதுரத்தை விஜய் உணர வேண்டும். எடப்பாடியை பழிவாங்கணும். இதான் முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தோட இலக்கு. ஏன்னா முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தோட அதிமுக தொண்டர்களை கட்சி விட்டு நீக்கிட்டாரு. அதனால அவங்க ஏத்துக்க மாட்டுக்காங்க. அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? எடப்பாடி தோக்கருக்கு என்ன கட்சியோ பலமான கட்சி, அதுக்கு ஓட்டு போடுவாங்க. அப்படித்தான் 2024 டிடிவி தினகரன் ஓபிஎஸ் கூட்டணி வச்ச பிஜேபிக்கு ஓட்டு போட்டு முன்னணி கொண்டு வந்தாங்க 2வது இடத்துக்கு பல தொகுதியில. இந்த தடவை விஜய் டிடிவி அவர்களை கூட்டணியில் சேர்ந்தா விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்வாங்க. இந்த சாதுரி இது தெரிஞ்சிருக்கும் அநேகமா. எனக்கு தெரிஞ்சு ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் இருக்கிறதுனால இதெல்லாம் உணர்ந்திருப்பாங்க. இதை புரிந்து கொண்டால் எப்படி அண்ணா முதலமைச்சரானவரோ, எம்ஜிஆர் முதலமைச்சரானவர், அதே மாதிரி விஜய் முதலமைச்சர் ஆவார். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அதற்கான காலமும் நேரமும் சரியா கணிஞ்சு வந்திருக்குது விஜய் அவர்களுக்கு. இந்த 2026 தேர்தலை நன்றாக பயன்படுத்தி கொண்டு இந்த மாதிரி கூட்டணி அமைச்சு எந்த டென்ஷனும் இல்லாம நீங்க பிரச்சாரத்துக்கு போயிட்டு பேசிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். மற்றதுல டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ் போன்றவங்க பார்த்துக்குவாங்க. அவங்க வந்து மீடியா பார்த்து பேசினாலே போதும், சரி கட்டிடுவாங்க.
இதை புரிஞ்சுக்க. ஏன்னா அனுமான ஒரு கட்சி தேவை 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 தாவாக்காவுக்கு இது 100% உண்மை. ஏன்னா காட்டுத்தனமான, ஏன்னா இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க நெருங்க, ஏன்னா எம்ஜிஆர்லாம் திண்டுக்கலுக்கு போக விடாம பிரச்சனை முத தொகுதி நான் வரலாறு படிச்சிருக்கேன். திண்டுக்கலுக்கு போக விடாம ரவுடிகளை வச்சு தடுக்கலாம் பார்த்துருக்காங்க. அவர் மாறு வேஷத்துல காரு விட்டுக்காரு, மாட்டு வண்டியெல்லாம் போய் கூட்டத்தில் கலந்துருக்காரு. எம்ஜிஆர் அவருக்கு அவ்வளவு பெரிய நெருக்கடியெல்லாம் ஆளுங்கட்சி கொடுத்துருக்கு. விஜய்க்கெல்லாம் சும்மா விடுவாங்களா? அப்போ ஆதரவு இருக்கு, 100% வெற்றி பெற போறோம்னு தெரியுது. முதலமைச்சர் விஜய் தாங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதை தடுக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதை முறியடிக்கிறதுக்கு நீங்களும் தாவேக்காவும் தயாராக இருக்கணும். அப்போனா கூட்டணி வலுவா இருக்கணும். அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இருக்காங்க, அவங்க கூட்டணி சேர்ந்துட்டு அவங்களுடைய ஆலோசனை கேட்டுக்கிட்டு தேர்தலை சந்திச்சா விஜய் வெற்றி பெறுவார். விஜய் கூட்டணி வெற்றி பெறும், தாவேக்கா ஆட்சி அமையும். இது ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவனா என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் கணிச்சதுல இப்படி இருக்கு அரசியல் களம் 2026. இதை விஜய் செய்வார் அப்படிங்கிறத நம்புவோம். மீண்டும் ஒரு அரசியல் தகவலோட சந்திப்போம். நன்றி.